ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க. குழுன்னு நல்லா சாப்பிட்ற மாதிரி ஜில்லுன்னு பிஸ்கெட் ஐஸ்கிரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதுங்க, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா காயட்டும். அது காயிற டைமில் நம்ம வந்துட்டு பிஸ்கெட் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மில்க் பிக்கீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் எடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் மிக்ஸ்டு காம்போவாக எடுத்துக்கோங்க. ஸோ பிஸ்கெட் வச்சு நம்ம கேக் ரெசிபியும் நம்ம சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணல. செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 7லேருந்து 8 துண்டு அளவுக்கு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இது கூட சில இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குறப்பாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இதுதான் நமக்கு சூப்பராக ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவரில் தரப்போகுது. ஸோ கொக்கோ பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் பால் கொதிக்கும் போது டைரி மில்க் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொக்கோ பவுடர் இல்லைன்னா. ஸோ இந்த மிக்சரை நம்ம இப்போ பாலோடு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு, உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட்லேயும் சுகர் இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கட்டி படம் தான் லைட்டாக விஸ்க் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் தனியாக பொடி பண்ணி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் பாலும் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த ஹாட்டாக இருக்க மில்க்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கட்டிப்படக்கூடாது அப்படின்னா. ஸோ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சதும் நம்ம வந்துட்டு எதில் நம்ம மோல்ட் பண்ண போகிறோமோ, ஐஸ் மோல்ட் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் பிஸ்கெட் சேர்க்கும் போது பாலில் கட்டி போடும் தான். நீங்கள் தனியாக பாலில் கொஞ்சம் கரைச்சல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இந்த ஹாட் மில்கில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பானையில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது ஒரு 4 hours நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4 hours மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஸோ 4 hours கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டாயமாக இந்த ஸ்டெப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ 4 hours கழித்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோங்க. திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பானையிலே போட்டு ஒரு ஓவர் நைட் 8 to 10 hours வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இது 8 to 10 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பிஸ்டாஷூ இல்லாட்டி கேஷ்யூ நட் இல்லாட்டி பாதாம் என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இது ஒரு 8 to 10 hours மட்டும் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம் திரும்பவும். ஸோ ஒரு 8 to 10 hours சூப்பராக செட்டாக இருக்குங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக டீமோல்ட் பண்ணுறதுக்காக வெளியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா போதும், டீமோல்ட் ஆகிடும். ஸோ சூப்பரான கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பிஸ்கெட் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.